சார், அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனாலே பதறாங்க சார். தமிழகத்தைச் சேர்ந்த ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் பதறாங்க. எடப்பாடியார் டெல்லி போயிட்டார் சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா முழுக்க போகலாம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதும் 20 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறோம். எந்த மாநிலத்துக்கும் போகலாம் சார். சார், தகவல் சொல்லிட்டு போனால் அந்த விமான நிலையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருவார் சார். அவ்வளோ கெத்தாக இருக்கிறார் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அவர் இருக்கிற இடங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் சார். இங்கே கும்மிடி பூண்டி தாண்டி போனாலே உங்களுக்கு யாரும் தெரியாது சார். கும்மிடி பூண்டியை தாண்டி போனாலே உங்களுக்கு யாரும் தெரியாது சார். நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் டெல்லி, அவுட் ஆஃப் போர்டிங்கிறார் சார். அப்படி இல்லை சார். திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போவார், ஏன் ஆஸ்திரேலியா போவார், ஏன் லண்டன் போவார், ஏன் சார் அமெரிக்கா போவார், ரஷ்யா போவார் சார். சார் ஏன்னா அது தேசிய ஜனநாயக இருக்கிறாரு. தேசிய ஜனநாயக தேசிய தலைவர் யாரு? பாஜக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது சார். பாஜக தலைவர்கள் எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்ட, உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கிறாங்க. அதனால எடப்பாடி எங்கேயும் போகல சார். சார், நீங்கள் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்கல்ல, அங்கே போக முடியுமா? காங்கிரஸ் ஆட்சி செய்ய போக முடியுமா? தெலுங்கானா ஆட்சி செய்கிறாங்க, போக முடியுமா? ஏன்னா ராகுல் காந்திகிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும் சார். ராகுல் காந்திக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியே ராகுல் காந்தி இன்னும் ஏற்றுக்கல சார். இதை வரவேற்று சொன்னாரா? இதை வாழ்த்து சொன்னாரா? இதை ட்விட்டரில் எதாவது போட்டாரா சார்? இன்னும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் ஏற்றுக்காத ஒரே தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி சார். சார், நீங்கள் சோனியா காந்தி அம்மையாரும் திரு கார்கே வச்சியும் நீங்கள் கூட்டணியை முடிச்சிட்டீங்க. ராகுல் காந்தி அந்த கூட ஏற்றுக்கல சார். ராகுல் காந்தி அந்த கூட எதிர்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏற்றுக்கலை அவர் மனசுலவும். இப்போ நீங்கள் கர்நாடகாவோ தெலுங்கானா போனால், அங்கே ஆட்சி செய்கிற காங்கிரஸ் ஆட்சி போனால் உங்களை வரவேற்க மாட்டாங்க சார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போனால் டெல்லிக்கு போனாலும் வரவேற்பாங்க சார். டெல்லியுடைய முதலமைச்சர் வரவேற்பாங்க, மத்திய அமைச்சர்கள் வரவேற்பாங்க சார். அவ்வளோ தூரம் கெத்தாக இருக்கிறார் சார். சார், எதுக்கு டெல்லி போறீங்க சார்? சார், டெல்லிக்கு போனால் கூட்டணி பேசலாம், எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம் பேசலாம், வேட்பாளரை எப்படியெல்லாம் தேர்வு செய்யலாம் போடலாம், எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த தொகுதியில் போடலான்னு போடலாம், எந்தெந்த வேட்பாளருக்கு செல்வாக்கு இருக்கிறது, எந்தெந்த வேட்பாளர்கள் வலிமையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆலோசிக்கலாம் சார். நீங்களும் ஆலோசிக்கலாம் சார். உங்களுக்கு எப்படி ஆலோசிக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் சண்டை போட்டுருக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் சண்டை போட்டுருக்கிறீங்க, மக்கள் நீதி மைய கட்சி எதிர்த்து தெரியாது, விடுதலை செய்தி என்ன தொகுதி பங்கீடு பண்ணலை, தேசிய முற்போக்கு பகுதி பங்கீடு பண்ணலை. என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சார்? என்ன பண்ணாலும் உங்கள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. உங்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் பிரச்சனை தொடர்ந்து சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரச்சனை இல்லை சார். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. சீட்டுடைய எண்ணிக்கை அறிவிக்கணும், எந்தெந்த தொகுதிகளை யார் யாருக்குன்னு சொல்லணும் சார். சொன்ன பிறகு வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. களத்தில் போராடிட்டு இருக்கோம். எப்பவுமே நீங்கள் என்ன பயப்படுறீங்க? எப்போ பார்த்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து தமிழக முதலமைச்சர் பதறுகிறார், பயப்படுகிறார். டெல்லிக்கு போயிட்டார், அடமான வச்சுட்டாங்க சார். 1962 கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி, கம்யூனிஸ்ட் தமிழக எதிர்கட்சி, அவங்க என்னாச்சு? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அழிச்சது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி அழிச்சது யாரு சார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வச்சுங்க. 1967 வரை ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இப்போ சின்ன பின்னமாகி உங்ககிட்ட கையேந்திர அளவுக்கு இருக்கிறாங்களே, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரைச்சு காங்கிரஸ் அழிச்சு. காங்கிரஸ் நிலைமை எப்படி இருக்குது? கம்யூனிஸ்ட் அழிச்சது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸை அழிச்சு கதற விட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சி யாரையும் அழிக்க மாட்டாங்க சார். யாரையும் அழிக்க தேவையில்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம். டெல்லிக்கு போவோம், லண்டனுக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், ரஷ்யா கூட போவார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நாங்கள் எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும்? 234 சட்டமன்றத்திலும் தமிழகத்தில் இருக்கின்ற 210 சட்டமன்றத்திலும் என்னென்ன முறைகளில் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று ஆலோசனை பண்ணுகிறோம், சேர்ந்து பேசுகிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார்,
திரு அன்புமணி ராமதாஸ் போகிறார், திரு டிடி தினகரன் போகிறார், பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் போகிறார். சார் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு ஆலோசனை போடுறோம் சார், சந்திக்கிறோம் சார், வாரம் வாரம் சந்திப்போம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பயம் சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மொத்தமாக மூழ்கடிக்கின்ற ஒரு கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாக்கிடுச்சு சார். பதறிட்டே இருங்க, பயந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதி தேர்தலுடைய முடிவு வருது. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழக மக்களால் துடைத்தெறியப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. கடற்கரையில் தூக்கப்படலை சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சாக்கடையில் வீசுகின்ற அளவுக்கு மக்கள், தமிழக மக்கள் கடும் கோபத்திற்காரர்கள். பொறுத்திருந்து பாருங்கள்.